எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். இதுல கடன் வாங்குறது சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குறது இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்தில்? என்ன சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களே? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்தி இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னீங்க. அதற்கு ஒரு குழு அமைக்கிறோம், நிதி மேலாண்மை குழு அமைச்சு அதுல நிபுணர்கள் இடம்பெற செஞ்சு நிதியை அதிகரிச்சு கடன் வாங்காம ஏற்கனவே கடன் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 50 மாசம் ஆகுது, நீங்க கடனை குறைக்காட்டி போது கடனை வாங்காத இருந்தாலே போதும். 4 ஆண்டு காலமாக 4,10,10,000 கோடி கடன் வாங்கிட்டார். 4,10,10,000 கோடி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்கிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆட்சி இருக்குது. அந்த 73 ஆண்டு கால ஆட்சியில 2021 வரைக்கும் 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 2021 வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு கடன் வாங்கியது 4,38,000. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்குறாங்க. அப்படின்னா 5,38,000 கோடி கடன் வாங்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? இந்த கடனை எப்படி கட்டுவீங்க? நீங்க தான் கட்டணும், நாம தான் கட்டணும். அது மட்டும் இல்ல, இனி பிறக்க போற குழந்தைக்கும் 1,00,000 கடன். குழந்தை பிறக்கும் போதே கடன் ஏற்படுகிறது இந்த ஆட்சியில. அப்படிப்பட்ட அவலம் இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு. அதோட வீட்டு வரி 100% உயர்வு, கடலை 120% உயர்வு, குடிநீர் உயர்வு, குப்பை வரி, எல்லா வரியும் உயர்த்தினாங்க. வரி உயர்த்தாதே கிடையாது. எப்பொழுதும் பார்த்தாலும் சாரி பேசுறாங்க. எங்க ஆட்சியில 1000 கோடி கொடுத்து எப்ப கொடுத்த? 28 மாத காலம் அண்ணா திமுக போராடியது, சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அதை நம்பி பெண்கள் வாக்களித்திருக்காங்க, நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அதனால எப்போ நீங்க தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க? அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். எப்பொழுது கொடுப்பேன் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்தினோம். சட்டமன்றத்தில் வலியுறுத்தினார்கள். சகோதரி திருமதி சீனிவாஸ் அவர்களும் அதை குறித்து பேசினார்கள். ஆக அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலும் இது வலியுறுத்தி பேசினோம். அதற்கு பிறகுதான் அது இல்லாம அந்த 1000 28 மாசம் கழித்து கொடுத்த தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். எங்கே நீ கொடுத்த? அதோட இப்போ மக்களோட ஆட்சி நடந்திருக்குது, மக்களுடைய செல்வாக்கு திமுக இருந்தது. அதனால அந்த விதிகளை கடத்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு இதுவரைக்கும் உங்களுக்கு போயிட்டு 28 மாசம் கழிச்சு நீ கொடுத்த, 8 மாசம் தான் இருக்குது. எப்படி ஏமாற்றுவது என்பதை பாருங்க. மக்களுக்காக கொடுக்கல, இவர்கள் ஆட்சி வர என்பதற்காக இந்த உரிமை தொகையை மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குற. ஏன் அன்றைக்கே கொடுத்துட வேண்டியதானே? அந்த 28 மாதம் கழிச்சு குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அனைவருக்குமே இப்ப 30 லட்சம் பேர் கொடுத்தா இந்த கால இடையிலுள்ள மாதத்தில் கழிச்சிருக்கல. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை தான் அவர்களை பொறுப்படுத்தவில்லை. எப்படியோ ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். என்ன கண்ணாடி என்ன மன்னர் கொடுக்குமா? முதலமைச்சராக இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி
இயங்குகிற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். இன்னைக்கு திமுக கட்சி இருந்தா பொதுச் செயலாளராக முடியுமா, முதலமைச்சராக முடியுமா, சகோதரர் வேலுமணி முடியுமா, அப்போது மாவட்ட செயலாளர் முடியுமா? மாசம் மாசம் கப்ப கட்டணும். கப்ப கட்டினா மந்திரியா தொடர முடியும். ஒருத்தர் மாதம் வராம கப்ப கட்டினார். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாரு உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போட்டுக்கிறாங்க. அவரை உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க, நீ உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லது அமைச்சர் பதவியை ரத்து செய்ய, அமைச்சர் பதவியில் ராஜினாமா செய்து கேட்டார். உடனே அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக கொடுக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு என்ன செய்வார்? ஓட்ட காசை முதலீடு எடுக்கணும்ல. அவர் கட்சி எடுத்த கார்பரேட் கம்பெனி எடுத்தது திமுக. வரவு பாக்குறாங்க, எந்த முதலீடு வரும், எந்த முதலீடு கிடைக்கும் பாக்குறாங்க. ஆனா அப்படி மத்திய ஆட்சியாளர் முடியல, அதிமுக அரசாங்கம் அப்படி அல்ல. மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கங்கள். சிந்திச்சு பாருங்க, கொள்ளையடித்த பணத்தை இங்கே வந்து வாரி இறைத்து கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கிறார். ஒருபோதும் கோவை மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதற்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.